Hey guys, இன்டர்வியூவில் tell me about a conflict you had with your team member அப்படின்னு உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா எல்லாரும் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸை நீங்களும் பண்ணாதீங்க. நம்ம டீமை நம்ம ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது இந்த கொஸ்டின் கேட்ட உடனே. ஃபார் எக்ஸாம்பிள், மை டீம்மேட் வாசன்ட் டூயிங் தேர் ஜாப்ஸ் ப்ராப்பர்லி. ஈவன் அது உண்மையாகவே இருந்தாலும் இன்டர்வியூவில் அப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. நீங்கள் ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு தான் ஷோகேஸ் பண்ணணும். ஸோ இன்டர்வியூவில் அப்படி ஆன்சர் பண்ணாமல் try like this. In one of my projects, a team member and I had a different opinions about how to implement a feature. So instead of arguing, I suggested that we discuss the pros and cons of both approaches. So we compared the best on performances, maintainability, and project requirements, and then agreed on the approach that best suited the project. So this experience taught me that good communications on focusing on the problem rather than the person can resolve the conflicts efficiently. See, இந்த ஆன்சரில் நீங்கள் டீமேட்டை ப்ளேம் பண்ணலை, ரெண்டு பேரோட ஒப்பீனியனை கன்சிடர் பண்ணியிருக்கீங்க, ப்ராப்ளமை அப்ஜெக்டிவாக அனலைஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஸோ கடைசியில் ரெண்டு பேரும் அக்ரி பண்ணிக்கிட்டு ஒரு சொல்யூஷனுக்கு வந்திருக்கீங்க. இதுதான் இன்டர்வியூவை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. தே வாண்ட் திஸ் மெச்சூரிட்டி. ஸோ ப்ராப்ளம் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ராப்ளம் யார் கூட ஆர்கியூ பண்ணுறோமோ அந்த பர்சன் மேலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதே மாதிரி வின்னிங் ஆன்சர்ஸ் மேலும் வின்னிங் கொஸ்டின், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் வின்னிங் ஆன்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.